அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 25/9/2025 புரட்டாசி மாதத்தின் 9ஆம் நாள் வியாழக்கிழமையில் நவராத்திரியின் 4ஆம் நாள். நவராத்திரியின் 4ஆம் நாளில் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கணும். இந்த 4ஆம் நாளில் அம்பிகையை மகாலட்சுமி வடிவத்திலேயே நாம் வழிபட வேண்டும். இந்த 4ஆம் நாளில் நாம் இடக்கூடிய கோலம் படிக்கட்டு வகையிலான கோலம், அதாவது மஞ்சள் அரிசி கலந்த அட்சதை அரிசியை கொண்டு படிக்கட்டுகள் வடிவில் கோலம் போடணும். மகாலட்சுமி தாயாருக்கு ஜாதி மல்லி மலர்களால அர்ச்சனை செய்யணும். இலையில கதிர் பச்சை, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சாத்துறது அப்படிங்கிற அந்த இலையை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா பூக்காரருமே உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. இந்த கதிர் பச்சை இலைகளாலையும் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. பல வகையில் கொய்யா பழத்தையும் சாதத்தில் கதம்ப சாதத்தையும் வைத்து வழிபடணும். தானிய வகைகளில் இன்றைய தினத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய சுண்டல் என்னன்னா, தானியத்தில் உள்ள பட்டாணி சுண்டலை வைத்து வழிபாடு செய்யணும். இந்த நாளில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய சிலை இருந்ததுன்னா கருநீல நிறத்தினால் ஆன வஸ்திரத்தை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்குரிய மகாலட்சுமி அஷ்டகம் இல்லை மகாலட்சுமியோட போற்றிகள் ஸ்துதிகள் இதையெல்லாம் நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது சொல்லிக்கலாம். எனக்கு இது எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது இன்றைய சிறப்பான நாளில் இந்த ஒரே ஒரு பூ கிடைத்தது அப்படின்னா உங்கள் கோடான கோடி கடனும் நிச்சயமாக தீரும். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டா கடன் தீரும், செல்வம் சேரும் அப்படிங்கிறது. கடன் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கின கடன் மட்டும் இல்லைங்க. மகாலட்சுமி தாயாரை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையிலும் நவராத்திரி 4ஆம் நாளும் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய பிறவி கடன் கூட நிச்சயமாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்காக நீங்கள் மகாலட்சுமி தேவி தாயாருடைய பாதத்தில் வைக்க வேண்டிய அந்த அற்புதமான மலர் என்னென்னா, நான் 2 வகையான மலர்கள் சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் வைத்திருந்தாலும் சரி, சிலை வைத்திருந்தாலும் சரி, அந்த பாதத்தில் வச்சு வழிபாட்டை செய்யுங்க. இன்றைய நாளில் நெய் தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கணுங்க. நீங்கள் வைக்க வேண்டிய மலர் என்ன அப்படின்னா தாமரை மலர். மகாலட்சுமி தாயார் தாமரை மலரில் வீற்றிருப்பவள். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த மலரும் இந்த தாமரை மலர் தான். இந்த தாமரை மலர் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் அந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய பூக்களையும் நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் தாமரை மலர் வைத்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும், எப்பேற்பட்ட கடனும் தீரும், உங்களுக்கு செல்வ வளம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.